குமாரன் பசுத்தாம் தெரியவில்லை நாமிக்கின் காரியத்தினை பேசிக்க செய்கிறோம். Hallelujah. 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 அவர் நாமத்திற்கே Hallelujah. அவர் நாமத்திற்கே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வடக்கு புத்தூர் இந்த கிராமத்து மக்களை துதி சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான இந்த இடத்தை திருச்சபைக்கு கொடுத்து வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அருமையான பேராயரையா தன்னுடைய செய்தியோடு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் வார்த்தையின்படி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்த வார்த்தையின்படி. கர்த்தருடைய ஆலயம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, மனிதனை உயர்த்துவது. அப்படி தன்னுடைய அனுபவ சாட்சியோடு அனுபவம் தன் வாழ்க்கையில் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்த அருமையான கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவோம் வாருங்கள். அந்த ஆகாயில் சொல்கிறாங்க 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீங்கள் போய் மரங்களை வெட்டுங்க, மலைக்கு போங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்கள். அந்த வசனத்தின்படி அருமையாக ஆலயம் கட்டப்படுவது என்பது மனிதனுக்கு வாழ்வு கிடைப்பது. ஆலயம் என்பது ஆண்டுடைய வீடு, ஆண்டுடைய வீடு, கடவுளுடைய இல்லம், கடவுள் வாழும் இடம். கடவுள் வாழும் இடத்தை நாம் கட்ட முடியுமா? அதுதான் 1 ராஜாக்கள் 8:63 சொல்கிறப்ப, மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம், வானம் பூமியும். அவர் சாதாரண ஆள் இல்லை. அவரை பற்றி சொல்கிறப்ப ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அப்படி வஸ்திரத்தின் தொங்கலால் வானத்திலிருந்து பூமி வரை தொங்குதான். அங்கே இருக்க சேராபின்கள், அந்த தூதர்கள் வந்து சொன்னாங்க, அவர் மெய்யாகவே இவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் சாதாரண ஆள் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் வீட்டை கட்ட முடியுமா? அதுதான் சாலமோன் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, மெய்யாகவே மெய்யாகவே தேவன் 2 நாளாம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இல்லை. ஆண்டோடைய இன்னொரு தன்மையை சொல்கிறப்போ, உலகத்தின் கோள்கள் 9 கோள்களில் ஒரு கோள் பூமி. அந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பூமி, அந்த பூமியின் மேலே அவர் உட்கார்ந்துருக்கிறாராம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்கிறப்போ, பூமியின் உருண்டையின் மேல் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ராஜரீகம் பண்ணும் ஆண்டவர். எப்படி எல்லாத்துக்கும் மேலே அந்த சீட்டு கொடுக்குறாங்களே, விஐபியை கூப்பிட்டு யார் இந்த நிகழ்வில் விஐபி அவங்களுக்கு சென்று சீட்டு கொடுக்குறாங்களே, அதே மாதிரி ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர். அதுதான் ஒரு சில பெண்டிகா சர்ச்சில் ஆல்டரில் பெரிய படத்தை போட்டு அதில் ஒரு சேர் போட்டிருப்பாங்க கம்பீரமாக. ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும் ஆண்டவர். ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் இல்லை. அந்த ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஒரு மனிதனை அவனை சரியாக நேர்த்தியான வழியில் நடத்தும் ஆண்டவர். இளையகுமாரன் தப்பு பண்ணிட்டாரு, சொன்னாங்க கேட்கல, போயிட்டான், அனுபவித்தான். மூந்தசை அப்படி சாட்சியோடு சொல்கிறப்ப அதான் அனுபவித்தான். ஆனால் அந்த பாடுகளை கொடுத்து வேதனை கொடுத்து அப்போ தன் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறார் இளையகுமாரன். தன் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறப்பந்தான், என் தகப்ப வீட்டில் என்ன இருக்குது? உணவு இருக்குது, உடை இருக்குது, தங்குவதற்கு வசதியான இடம் இருக்குது, நல்ல பாய் இருக்குது, நல்ல தலகாணி இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, ஏசி இருக்குது, சாப்பாடு இருக்குது. இதை விட்டுட்டு ஏன் இந்த நான் ஆத்தோரமாக இந்த சாக்கடையில் ஏன் படுத்திருக்கணும், தெருவில் ஏன் படுத்திருக்கணும்? நேற்று ராத்திரி திருச்சியில் 11:30 மணிக்கு கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக வந்தேன். அதில் 9-10 மணிக்கு மேலே பஸ் இருக்காது. அந்த கேகே நகர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 50 பேர் படுத்திருக்காங்க. அப்போ என்னுடைய உதவியாளர், எனக்கு நண்பர் அங்கே இருக்கிறார், அவர் வீட்டில் சில வேலைகளை முடிச்சுட்டு வர்றோம். தம்பி இங்கே பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்காங்களேன்னு கேட்குறேன். அண்ணே இங்கே ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது, அதுலேருந்து வீடு இல்லை, அவங்க வந்து இங்கே வந்து படுத்துக்கிறாங்க.
அவங்கவுங்க வந்து துணி இல்லாமல் படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குற இடம், அவங்களுக்கு விடுதலை கொடுக்குற இடம், அந்த மக்களுக்கு உயிர் கொடுக்குற இடம். ஒன்றுமே இல்லாமல் அங்கே வந்து படுத்துக்கிறான். அப்போ அப்படி படுத்திருக்கிறப்ப தான் அவன் நினைக்கிறான், ஏன் நம்ம சர்ச்சைக்கு போனானே, ஆண்டவரை நோக்கி பார்த்தானே, கடவுளை நோக்கி அந்த திங்கிங். ஆண்டவர் அந்த நினைவை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும் ஆண்டவர். நினைவுங்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தனைவுகளை விட்டு கத்திடத்தில் திரும்ப கடவன். துன்மார்க்கன் எப்ப நம்ம திரும்பணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் விடுதலை. என்னங்க இப்பதாங்க 40 வயசு, ஒரு 55 வயசுலையும் சிகரெட் குடிச்சு தான் பார்ப்போமே, என்ன பண்ணிடும். இப்போ தாங்க 30 வயசு, இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுவேன் உலகத்தைன்னு நினைக்கிறப்போ அங்கே யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லை, அங்கே ஆண்டவருக்கு இடம் இல்லை. திரும்ப வேண்டும். திரும்புறப்போ மட்டும்தான் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் எப்போ அதுதான் அவர் அழகாக சொன்னாங்க. 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அதுதான் சங்கீதம் 18 கூப்பிட்ட நாளிலே. அந்த தாவீது சொல்லப்போ என் பலனாகி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்ட நாளிலே. நம்ம எப்போ கூப்பிடுறோமோ, என்ன அந்த ஆண்டவருக்கு ஒரு சாயல் இப்படி தான் இருப்பார், அவர் இப்படிலாம் இருப்பார், ஒரு இவரை மாதிரி சூட்டு கோட்டு போட்டிருப்பார், இவர் மாதிரி அங்கி போட்டிருப்பார், இவர் மாதிரி இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார், இல்லை அம்மா மாதிரி இவ்வளோ ட்ரெஸ்ஸு செயின்லாம் போட்டிருப்பார், இப்படிலாம் இல்லை. ஏன்னா தமது சாயலில் மனிதனை உருவாக்கிட்டார். அவர் போய் நின்று கண்ணாடியில் பார்க்குறாரு, இவங்கள மாதிரி கலராக இருக்கிறார், இவங்கள மாதிரி நகை போட்டுக்கிட்டார், அதே மாதிரி என் பிள்ளைக்கு நகையை கொடுத்துட்டேன்ட்டார். இந்த அம்மா போய் நின்னாங்க, அந்த அம்மா மாதிரி எம்டியாக ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவுத்துட்டு வெயிட்டு போ, அந்த அம்மா சாயலில் கடவுள் இருக்கிறார். இதுதான் கடவுளுடைய சாயல். கடவுள் இந்த சாயலே இது சொல்லலை, வேதம் சொல்லலை. தமது லைஃப், தமது சாயலா, தமது மாடல், தமது ரூபம். இப்போ இந்த தம்பி இருக்கான், ஐயாவுடைய பிஏ தாடி பாருங்க, வெள்ளச்சட்டை, அவனை மாதிரி கடவுள் இருக்கிறார். இல்லை என்னைய மாதிரி ஒல்லியா இருக்கிறார். இதுதான் கடவுள். ஆண்டவருடைய தன்மை என்னன்னா இந்த சாயல்ல. அப்போ ஆண்டவர் இந்த சாயல் இல்லைங்கதால அவருடைய சுரூபம் என்ன பண்ணலை, அங்கே வைக்கலை. கடவுள் இந்த சாயலில் இல்லை, என் சாயலில் இருக்கிறார். ஜோஸ்வாயா சாயலில் இருக்கிறாரு, மோகனையா பிஷப் மோகனையா சாயலில் இருக்கிறாரு. அழகாக கீபோர்டு போடுறாரு பாருங்க, சூப்பராக ஆப் ஷர்ட் போட்டு பந்தாவாக உட்காந்துருக்காரு. அவர் சாயலில் கடவுள் இருக்கிறார். அவருக்கு கடவுள் அவர் சாயலில் இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த ரூபத்தில் இல்லை, என்னுடைய ரூபத்தில் எனக்கு இருக்கிறார், உங்களுடைய ரூபத்தில் உங்களுக்கு இருக்கிறார். அவர் மகா பராக்கிரமசாலி. சங்கீதம் 27 நீரின் வெளிச்சம். ஆண்டவர் எனக்கு வெளிச்சம், யார் எனக்கு ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். அவருடைய பவர், என் மகிமை நான் யாருக்கு கொடுப்பேன், இல்லை கொடுக்க முடியாது. ஆனால் அவரை நோக்கி அந்த இளையகுமாரன் திரும்பி பார்க்குறப்போ ஒரு விடுதலை கிடைச்சிது. எப்போ இளையகுமாரனை போல நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுது எனக்கு என்ன பண்ணுவார், ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், ஒரு ஜீவனை கொடுக்கும் ஆண்டவர், ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தங்குவதற்கு ஒரு இல்லத்தை கட்ட முடியுமா, கட்ட முடியாது. ஆனால் அந்த ஆலயத்தை கட்டுவதில் பிரியமாக இருங்கன்னு ஜோஸ்வாயா போட்டிருக்கிறார். நாகாய் 1:8 மலைக்கு போங்க, மரத்தை வெட்டுங்க, கல்லை எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆலயத்தை கட்டுங்க என்று போட்டிருக்காரு. ஏன்னா எனக்கு வாழ்வு கிடைத்த இந்த ஊரில் அழகாக ஐயா சொன்னார், சாட்சி சொன்னார் சர்ச்சை பற்றி. இந்த மக்கள், இந்த ஊருக்கார மக்கள் எல்லாம் அவரை அன்போடு ஒரு மரியாதையை கொள்கிறாங்க. காரணம் ஒரு ஆண்டோடைய ஊழியர். அதுதான் கிறிஸ்தவர்கள். ஆண்டோடைய ஊழியர் எப்படி இருக்குன்னா, அப்போஸ்தலர் 11:24 அவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தாவின் வல்லமையினால் இருந்தவர்களும் விசுவாசத்தில் நிறைந்திருந்தார்கள். அதனால் அந்தியோகாவில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். கிறிஸ்தவன்னா நல்லவனாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தில் போனாலும் சரி, கோர்ட்டில் போனாலும் சரி, சமூகத்தில் போனாலும் சரி, கிறிஸ்தவனை மாதிரி மட்டமானவன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டோம். அதற்கு காரணம் பாஸ்டர்ஸும் பிஷப் தான், மாற்று கருத்தே கிடையாது. சாட்சி மக்கள் இல்லை, மக்கள் நல்லவங்க. எப்போவுமே மக்கள் ரொம்ப நல்லவங்க, பயந்தவங்க. அழகாக எவ்வளோ அழகாக கொயரில் 2 பாட்டு படித்தாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் முகத்தையும் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக படிப்பாங்க. ஆனால் அவங்கள ஒரு மாதிரி மாற்றிட்டு பாஸ்டர்ஸ் வச்சுருக்கோம். அதுதான் உண்மை.
ஆனால் நாம் உண்மையாக கடவுளுக்கு ஆலயத்தை கட்டுறோமா, ஆலயத்துக்கு பயப்படுறோமா? அப்போ அந்த ஆலயத்தை நம்ம பயந்து கடவுளுக்கு பயப்படுறப்போ, உண்மையாக இருக்கிறப்போ, அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் அந்த கிராமத்தில், அந்த வடக்கன் புதூர் கிராமத்தில் இதே பிளெஸ்ஸிங் எல்லா கிராமத்திலும் எனக்கு இருந்துச்சு. ஒரு மிஷனரி சொல்கிறார், கடந்த நாட்களில் 14 ஆண்டுகளில் 378 சர்ச்சை, 175 சமுதாய கூடங்கள், ராணி செய்வாள். தன் வாழ்க்கை 14 ஆண்டுகளில் 1910 1924 நீங்கள் டோனாவூரில் போகிறீங்கன்னா டோனாவூரில் ராணி செய்யருடைய சிலை இருக்கும். சிலைக்கு கீழே அவர் செய்த சாதனையை சொல்லியிருப்பாங்க. அந்த சாதனை 14 ஆண்டுகளில் 378 சர்ச்சு. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் 378 சர்ச்சு கட்டியிருக்கார். 14 ஆண்டுகள் அல்ல. பிஷப் எஸ்ரா சர்க்குணம் 1000 சர்ச்சு கட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். அன்னைக்கு கிறிஸ்தவமே கிடையாது. 178 சமுதாய கூடங்கள், ஸ்கூல், மருத்துவமனை, ஹாஸ்டல்ஸு, ஆர்ஃபனேஜஸ். அவர் சரித்திரத்தை ஜூலை மாதம் ஐயாவுடைய மனை மாற்றத்தை சொன்னார். ஜூலை தானே சொன்னீங்க? ஜூலை எப்பவுமே சிறப்பு மிக்க ஒரு மாதம், இந்தியாவுடைய மிஷன் மந்த்து. ஜூலை 3 தான் தோமா இந்தியாவுக்கு வந்தாங்க. ஜூலை 3 தான் தோமா மரிக்கிறாங்க. ஜூலை 9 தான் சீகன் பால், வேதாமத்தை மொழியில் மொழிபெற்றவர் இந்தியாவுக்கு வர்றார், சீகன் பால். ஜூலையில் தான் மெத்தடிஸ்ட் திருச்சபை. எல்லாரும் பேராயர் ஆயிடலாம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கலாம், எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாரும் மிஷனரி ஆகலான்னு உருவாக்குனது மெத்தடிஸ்ட் திருச்சபை. சார்லஸ் ஸ்பர்ஜன், ஜான் வெஸ்லியும் சார்லஸ் வெஸ்லியும் 2 பேரும், அவங்க தான் மெத்தடிஸ்ட் திருச்சபை ஜூலையில் உருவாக்குறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகம் வளர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கிறார். அது கல்விக்கண் திறக்கப்பட்டது. அதற்கு உறுதுணை காமராஜர். அவர் பிறந்தது ஜூலை 15. பேராயர் எஸ்ரா ஜூலை 19 பிறந்தநாள். ஜூலை. இப்படி நிறைய மிஷனரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ச் மாதம் வேலையை முடிச்சுட்டு இங்கிலாண்டில், அமெரிக்காவில் நான் ஊருக்கு போகிறேன், மிஷனரியாக போகிறேன்னு வந்தவன் நிறைய பேர் திரும்பி போக மாட்டான். அதனால் எல்லாத்தையும் சொந்தக்காரங்கள்லாம் சொல்லிவிட்டு ஏப்ரல் 10, 15, 25 கப்பல் ஏறுவான். 60 நாள் 90 நாள் கப்பல் பிரயாணம் முடித்து ஜூலை 1 கடைசியில் நிறைய மிஷனரிகள் இறங்குவாங்க. அதனால் ஜூலை ஒரு விசேஷித்த மந்த். அதே மந்தில் இவரும் மனமாற்றம் அடைந்திருக்கிறார். ஏன்னா வேசார்பாடியோடைய விடுதலை நாயகன் அவர். வேசார்பாடியோடைய விடுதலை நாயகன். இன்னைக்கு இவர் சூட்டு கோட்டு போட்டிருக்கிறார் பாருங்க, அதுக்கு காரணம் அவர் தான். அவரை மாதிரி அங்கே 1000 பாஸ்டர் இருக்கான். எத்தனை பாஸ்டர்? 5000 பாஸ்டரா? கிறிஸ்துமஸுக்கு எத்தனை பேர் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு? 1000 பேர் தருவாங்க. 1000 பேர் பாஸ்டர், 5000 பேருக்கு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு. அது அவர் மனமாற்றான விடுதலை அடைஞ்சது இன்னைக்கு. இப்போ ஜூலையுடைய இன்னொரு சிறப்பை நான் சேர்த்துக்கிட்டேன் இன்னையிலிருந்து. ஜூலையில் எப்போயுமே இந்த சிறப்பை சொல்லுவேன். அப்போ ஜூலை ஒரு விடுதலை மாதம். ஜூலை மனிதனுக்கு வாழ்வு கிடைத்தது. இந்திய மக்களுடைய விடுதலை ஆகஸ்ட் 15, ஆனால் உண்மையான விடுதலை ஜூலை தான். அது ஆணித்தனம். கிறிஸ்தவம் வரலன்னா இன்னைக்கு இந்தியாவில் தமிழகம் தலை சிறந்த மாநிலமாக இருக்காது. இன்னைக்கு எல்லா கிராமங்களும் இன்னைக்கு போக்குவரத்து வசதியோடு ஸ்கூலோடு இருக்குன்னா அதுக்கு கிறிஸ்தவம், மிஷனரி அர்ப்பணிப்பு, தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அதுக்கேற்ற தலைவர்கள் உருவாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு. பாடுறா, கடவுள் ஓம் மாடலில் இருக்காரா, ஒன்னிய மாதிரி தாண்டா கடவுள் இருக்கிறாரு, ஒன்றையும் அதாண்டா உருவாக்குறாரு, இவர் தாண்டா கடவுள். அவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு, பண்பை கொடுத்துருக்கிறாரு. அப்படி அறிவை கொடுத்து சீகன் பால் மாதிரி ஆட்கள் உருவாக்கலாம், ஸ்கூல் உருவாச்சு. அதெல்லாம் மக்கள் நம்ம ஏற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு. இந்த வடக்கன்புதூர்லேயும் அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. யாருக்கு? அந்த மரியாதை அவர் என்ன பண்ணணும் கடைசரியும். இதில் அவர் என்ன பண்ணிடக்கூடாது, இல்லை தவறு ஏதோ அந்த கண்டிப்பாக அந்த மக்கள் அந்த ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் சர்ச்சு. அதுதான் இதே மாதிரி வாழ்வதற்கு ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை உருவாக்குங்கள். ஆலயம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது. அந்த ஆலயம் என்பது மனிதனை உருவாக்குவது. என்ன அதில் சொல்கிறாரு 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்தில் பெரிய ஆலயத்தை சாலமோன் கட்டி முடிச்சுட்டு 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நீ ஆலயத்தை கட்டிட்டப்பா, நீ அவர் போய் தூங்கிட்டு இருக்கார். இப்போ ஜோசுவாயா அன்றைக்கி ஆலயத்தை கட்டிட்டு நம்ம அடுத்த ஆலயம் எங்கே கட்டுறதுன்னு போய் பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ அடுத்து அதேமாரி. ஆனால் சாலமோன் போய் தூங்கிட்டு இருக்கார்.
தூங்கிட்டு இருக்க சாலமோனை எழுப்புறார். 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தில் எழுப்புறாரு. உன் தேசத்தில் மழை இல்லையா, உன் தேசத்தில் கொள்ளை நோயா, உன் தேசத்தில் பஞ்சமா, கவலைப்படாத. டூ நாட் worry about, நீ கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு எடுத்து திரும்பினால் பரலோகத்தை நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நீங்கள் இந்த மக்களுக்கு என் நாமத்தை கொடுத்துருக்கேன். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமத்தை பெற்றுக்கொண்ட இந்த மக்கள் தங்களை ஹம்பிள் பண்ணணும், தாழ்த்தணும். அடுத்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், விண்ணப்பத்தை கொடுக்கணும். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு கடவுள் அங்கே இருக்கிறாரா, இது கர்த்தருடைய ஆலயம், கட்டுங்கள், மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த ஆலயத்தில் இங்கே இருக்கீங்களான்னு அவரை சுற்றி தேடணுமா, அங்கே இருக்கிறாரா இல்லையான்னு. இங்கே தப்பு நடந்துட்டுனா அவர் இங்கே இல்லை, பக்கத்து ஊரில் போய் அந்த பக்கத்தூர் அந்த முதல் ஊர் அச்சரப்பாக்கத்துக்கு போயிட்டார். 10 கிலோமீட்டர். கடவுள் அவ்வளோ தூரம் போயிட்டார். அவர் இருக்கிறாரா தேடணும். தேடலைன்னா அவங்க அந்த தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். அதுதான் மனம் திரும்புதல். தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். திரும்பி எதுக்கு நான் என் கூப்பிட்ட சத்தத்துக்கு கூப்பிட்டனால ஏன் நீங்கள் லிசன் பண்ணலை? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பு, ஏன் வாழ்க்கை செழிப்பா இல்லை? அதுதான் சங்கீதம். அந்த செழிப்பை பற்றி வாசிக்கிறப்ப சங்கீதம் 1க்கு போயிடணும். துன்மார்க்குடைய ஆலோசனையாவாமலும், பாவியுடைய வழியில் நிற்காமலும், பரியாசாக்கு உட்கார இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இருவும் போல வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனிதன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் அணையை சென்று. இதுதான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். இப்படிலாம் சொன்னீங்களே, என் மகா படித்து முடித்தாலே எனக்கு வேலை இல்லையே, என் மகா கருப்பாக இருக்கன்னு வர்ற மாப்பிள்ளலாம் போய்கிட்டு இருக்கானே, என் மகளுக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் இருக்க குழந்தை பாக்கியம் இல்லையே, என் வீடு கட்டப்படலையே, நானும் அவரும் ஒன்றா தான் சென்னைக்கு வந்தோம், பாஸ் ஆனோம். ஆனால் அவர் பாருங்கள் இவ்வளோ வசதியாக இப்போ 20 சர்ச்சையோடு இருக்கார். இன்றைக்கி நான் வித்தவுட்டில் இருக்கிறேனே, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே. இந்த ஒரு பாருங்கள், இவர் என் கூட ஒரு 40 வருஷமாக இருக்கிறார். பழனியில் இருந்தார். ஒரு சின்ன கடை, ஜன்னல் அளவு தான் கடை. ராத்திரி 12, 2:30 மணிக்கு போனாலும் என்ன கேட்டாலும் விற்பார். பின் ஊசி கட்டு, ஏன்னா கல்யாணம் நடக்கும் பக்கத்தில் சத்திரம், என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் ₹1 பொருள் ₹20. ₹1 என்ன கேட்டாலும் இல்லை. சின்ன கடைங்க, என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல. ₹1 பொருள் ₹20. ஆனால் எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பு அவர். ஆரம்பத்திலேருந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பு எங்களோடு இருந்தவர். நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதை சரியாக அவர் அதை அனாலிசிஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் அந்த ஊரில் உணவு இல்லை. ஆனால் இன்னைக்கு அண்ணாச்சி எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னு வேறு வழி இல்லாமல் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு ஏஜெண்டாக வந்து உணவுக்கு வழி இல்லாத நிலைமையில் 3 பிள்ளைகளோடு தாயோடு வந்து, மனைவியோடு தாயோடு வந்து குடியேறிய பொழுது இன்னைக்கு 10-15 லாரிக்கு ஓனராக இருக்கான். ஏன்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்த பிறகு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். பழனியில் இருக்கிற எங்கே போல அவர் அரியலூர் மாவட்டத்துக்கு வந்த பிறகு எங்கே போயிட்டாரு? இப்போ அவர் பேர் முருகன். ஆனால் ஆம்பிரகாம் சர்ச்சுக்கு போயிடுவார். கையில் பைபிள் வச்சுருப்பார். பைபிள் இல்லாமல் நடக்கிறது இல்லை. இன்றைக்கி ட்ரெயினில் 2 பேரும் ஒன்றா ஏசி கோச்சில் வந்திருக்கோம். ஒரு டீச்சர் எடுத்து காட்டுறான். ரெக்கவர் வேன், அரியலூர் மாவட்டம் லாரி ஓடுற இடம். அங்கே ரெக்கவர் வேன் இல்லையா, பையன் போட்டிருக்காரான். அதுக்கு ஒரு சாட்சி சொல்லிக்கிட்டே வந்தார். என் தூக்கத்தை கெடுத்து என்னோட பேசிக்கிட்டே வந்தார். அப்போ அந்த கடவுளை போய் நோக்கி பார்க்குறப்போ ஐயா சொன்ன மாதிரி 4 கருத்து சொன்னார். யார்கிட்ட போகணும்? கடவுள்கிட்ட போகணும். மனம் திரும்ப வேண்டும். இப்போ பள்ளியில் ஏமாத்துற அளவு நீங்கள் ஏமாத்துறதில்லை. எது இன்னைக்கு மனம் திரும்பிட்டோமோ வாழ்க்கையில். என் கூட 40 வருஷமாக என்னோடு 2 பேருக்கும் ஒரு வயது, ரொம்ப நெருங்கிய உறவு. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது. அந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி நாட்டப்பட்டிருக்கணும்னா, ஒரு கிளி சூசியன். இந்த கிளி சூசியன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரில. ஐயாவுக்கு ஒரு நல்ல சீட்டாயிடு கையில் அவர் நெல் எடுத்து அப்படி கையில் காட்டுவார்.
ஜப்பான் போனீங்க, ஜப்பானில் சிங்கப்பூர் போனீங்கன்னா, மலேசியா போனீங்கன்னா அந்த டால்ஃபின் அவன் அழகாக குதிக்கும். ஏன்னா அவன் கையில் ஒரு மீன் வச்சுருப்பான், அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை மாதிரியே குதிக்கும். அதே மாதிரி இந்த கையில் அந்த நெல்லுக்காக அந்த கிளி கூண்டுலேருந்து வெளியே வரும். அவன் அப்படி கண்ணை ஆட்டுவான். நீ கண்ணை கவனிக்கணும், ரொம்ப விவரமாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப விவரமான ஆள். அவனுக்கு பாவம் கிளிப்பட்டி தூக்குறான் தான் சோறு, நமக்கு அப்படி இல்லை. ஆனால் நம்ம தலையெழுத்து அவன் சொல்கிறான், எவ்வளோ விவரமாக இருக்கவன், எவ்வளோ ஞானமாக பேசுவான். ஆனால் அந்த கிளியை பார்த்தீங்கன்னா பறக்காது. கிளியோட ஸ்டைல் என்னன்னோ பறக்கணும், பறக்காது. ஏன்னா அந்த கிளியை பிடிச்சிட்டு வந்தோன்னு ரெக்கையை வெட்டிடுவாங்க. அந்த ரெக்கையை வெட்டின பிறகு அது பறக்க முயற்சிக்குவான், ஃப்ரீயாக விட்டுருவான். அதை பறக்க ரெக்கை வெட்டி, அந்த ரெக்கையை வெட்டி அதை பறக்கிறதுக்கு முயற்சிக்கிறப்ப கீழே கீழே உளுந்து அடிபடும், வலிக்கும். அப்போ அந்த கிளி என்ன சொல்லும், தன்னால் பறக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அது வந்துடும். அந்த பறக்க முடியாத அந்த நிலைமைக்கு வந்த பிறகு அந்த கிளியோட ரெக்கைகள் ரெண்டாவது வளர ஆரம்பிக்கிறப்போ அந்த கிளி பறக்க முயற்சிக்காது. பொண்டாட்டி செத்து போனா துக்கமில்ல நெஞ்சதை புகை விட்டு தான் பார்த்தணும். இந்த கொஞ்சம் ஒயின், இந்த கொஞ்சம் கஞ்சா. பொண்டாட்டி செத்து போனா கொஞ்சம் குடின்னு குடிச்சிக்க ஆரம்பித்த பிறகு பொண்டாட்டி செத்து 45-50 வருஷம் ஆயிட்டு. இப்போ பொண்டாட்டி செத்து போனாலோ இல்லையா, இவன் எதில் செத்து போனா? கஞ்சாவில் செத்து போனான், குடியில் செத்து போனான். நண்பருக்கு ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ரா, இன்னைக்கு தாண்டா டே என்னடா வாழ்க்கை, கொஞ்சம்டா கொஞ்சம். அவனுக்கு பிறந்த நாள் முடிஞ்சு போய் இப்போ 1-3 வருஷம் ஆச்சு. இப்போ இவனுக்கு துக்க நாட்கள் வந்து கொண்டே இருக்கு. கிட்னி போச்சு, லிவர் போச்சு, கல்லீரல் போச்சு. இதுதான் பாவம்ங்கிற ஒரு அடிமைத்தனம் மனிதனை அழைத்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவங்கிற அடிமைத்தனத்திலிருந்து மலன் எப்படி எழுந்திருக்கணும், அதுதான் ஏசாயால சொல்றப்ப 51:9, 52:1 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், எழுந்திரு, கெட்டப். 38 வருடம் முடமான யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை பார்த்து எழுந்து நடனார். 12 வருடம் உதறுள்ள பெண்ணுக்கு விடுதலை கிடைச்சது. பிஷப் மோகன் ஐயா சொன்னாங்க, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, ஆனா வாழ்க்கையில இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதை நபரை பற்றி இன்னும் சொல்றப்போ, இதே மாதிரி ஒரு வாலிய பிள்ளை தான் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறார். அந்த ட்ராக்ஸில் ஏசு அழைக்கிறார் ட்ராக்ஸ். அதை பார்த்த பொழுது விடுதலை. நேரே ஒரு சர்ச்சைக்கு போறார், பெரம்பூர்ல எங்கேயோ சொல்றாங்க. ஆனா அந்த போனுங்கிற அந்த விடுதலை மாற்று வழி. அந்த மாற்று வழின்னா சர்ச். அதுக்கு தான் ஆலயத்தை கட்டுங்கள். அந்த மாற்று வழி தான் ஆலயத்தை கட்டுங்கள். அந்த மாற்று வழி தான் சதா சேனையிலும் கத்த நீ யாக்கு எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து எழுந்துரு, நீ எழுந்துரு, அங்கே இருக்காத. நம்முடைய அடிமைத்தனமான வாழ்விலிருந்து நாம் எப்போ விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது விடுதலை கொடுத்து நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதுக்கு தான் திருச்சபைகள். இன்னைக்கு வேசார்பாடி, சத்தியமூர்த்தி நகர், மங்களபுரம், பெரம்பூர், அப்புறம் அந்த கன்னிகாபுரம், எங்கள் கொருக்குப்பேட்டை, அந்த நிறைய எங்கே பார்த்தாலும் இப்போ ஐயா சொன்னார் 21 சர்ச்சு, அவருக்கு கீழே 25 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த இவங்க இருக்க ஏரியா சிபி சத்திரமா, எத்தனை உங்கள் சிபி ரோடு ஒரு குறிப்பிட்ட இடத்துல 50 சர்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். தடிக்குழுந்தா சர்ச்சு. அதே மாதிரி சர்ச்செலாம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அங்கெல்லாம் கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகர், வெட்டு, குத்து, கொலைபாதகன், கொள்ளைக்காரன் இருந்தான். நல்ல மணி யாருமே உள்ளே போக முடியாது, புதுசாக யாருமே போக முடியாது, தெருவுக்குள்ளெல்லாம் யாரும் போக முடியாது. லீவு நாளைக்கு தான் மெயின் ரோடில் போகணும். ஆனால் அன்னைக்கு அங்கே பிஷப் மோகன்தாஸ் மாதிரி ஒருத்தர் இறங்கினார். அவரும் பீலா தேவபிரியம் ஐயா எழும்பினார். அவர் பையன் பெரிய குடியார. அவர்கிட்ட அதுக்கப்புறம் ஐயா உருவானாங்க. இன்றைக்கி தடிக்குழுந்தா திருச்சபை. எந்த சந்தில் போனாலும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போகிறாலும் சரி, இவரை மாதிரி சூட்டு கோட்டு போட்டாலும் சரி, வர மாதிரி ஆஃப் கோட்டு போட்டாலும் இல்லை சஃபாரி போட்டு போகிறாலும் சரி, எழுந்து நின்று அந்த பொம்பளைங்க சேரியை இழுத்து விட்டுட்டு இப்படி தண்ணியெல்லாம் தோத்துறையா யாருன்னே தெரியாது.
ஆனால் 40 வருஷம் எவன்டா அவன் உள்ளே வர்றதுமோ, எவன்டா அவன் விரட்டுறா, உள்ளே போக முடியாது. ஆனால் அந்த ஏரியா அன்னைக்கு மாறி இருக்குன்னா, ஒரு கடைசியாக வால்டெக்ஸ் ரோடில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு பாஸ்டர் வால்டெக்ஸ் ரோட அந்த ஸ்லம் ஏரியா பார்க்கணுன்னாரு. நான் கூட்டிகிட்டு போகிறேன். உள்ளே போகிறப்போ ஒரு சும்மா அப்படி போய் அப்படி வெளியே வந்தால் ஒரு 25-30 சர்ச்சை பார்த்தோம். 25-30 சர்ச்சு பாஸ்டர் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான். ரோட்டில் முட்டை தோசை போட்டு விற்கிறாங்க. தோசை விலை 5 ரூபா. முட்டை தோசை விலை முட்டையோட காசோட 2 ரூபா 3 ரூபா 10 ரூபா முட்டை தோசை ரோட்லேயே விற்கிறாங்க. ரோட்லேயே 10 பேர் உட்காந்து சாப்பிட்றோம். ரோடு தான் வீடு. எழுதுன்னு தோத்துறா, ஐயா ஒரு தோசை சாப்பிடுங்க ஐயா, நீங்கள் சாப்பிட்டா ஒரு ஆசீர்வாதம். அந்த மக்கள் சொல்லுது. எவ்வளோ கிறிஸ்தவ மக்கள்லாம் 7 விழுக்காடுங்கிறாங்க. அங்கே மக்கள் சொல்கிறாங்க 7 விழுக்காடு கிறிஸ்தவம். இதற்கு சர்ச்சஸ் தான். மேலேயும் சர்ச்சு கீழேயும் சர்ச்சு. மேலே அண்ணன் கீழே தம்பி, ஏற்ற மாதிரி மச்சான் அந்த பக்கம் மாமனார் சர்ச்சு. வால்டெக்ஸ் ரோடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. நான் பொய் சொல்லலை, பொய் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த இருக்கா பாருங்க, இவர் கூட ஒரு பாஸ்டர் தான். கேமரா கல்யாணத்துக்கு இருந்தார், தூக்கி போட்டு பாஸ்டர் ஆகிட்டார். அவரும் பாஸ்டர் தான், நல்ல வேலைங்கிறார். நான் நிறைய மக்களுக்கு என்ன சொல்கிறோம், இப்படி ஒருத்தர் பேசுனா எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கோம், ஆன்னு வாயை திறந்து. இதுக்கு தான் சர்ச்சை கேட்டுங்கன்னாங்க. ஆனால் அந்த பாஸ்ட் எப்படி இருக்கணும்னா, இப்போ ஐயா பேசுகிறப்போ எப்படி ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு அமைதி இருந்துச்சு, ஒரு சமாதானம் கிடைச்சது. ப்ராக்டிக்கல் லைஃபோடு இணைந்து நான் இந்த மக்களுக்கு போகிறேன், இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்லணும், இந்த மக்களுடைய தேவை என்ன, இந்த திருச்சபையில் எத்தனை, இந்த கிராமத்தில், இந்த வடக்கன் புதூர் கிராமத்தில் எத்தனை வீடுகள் இருக்கு, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு அவர் தினமும் இந்த பாஸ்டர் ஜெபிக்கணும். யார் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும், மஞ்சள் நீராட்டம் நடந்தாலும், பிறந்தநாள் வாழ்த்து நடந்தாலும், மரணம் இருந்தாலும் என்ன பண்ணிடணும், கார்டு வரணும்னு என்ன பண்ணக்கூடாது, அவர் போய் அங்கே நின்று ஜெபம் பண்ணிட்டு சோறு போடுவாங்கன்னு உட்காந்துடக்கூடாது. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. சோறு போடுவாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களே 20 பேர் தான், 15 பேர் தான் செஞ்சுருப்பாங்க. காசு கம்மியாக கொடுத்துப்பாங்க, சமையல்காரன் அவனே கம்மியாக செஞ்சு வந்துருப்பான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு தோத்திரம் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிடணும், எந்த வீட்டுக்கு பிரச்சனையோ, எந்த வீட்டுக்கு வியாதியோ அந்த வீட்டுக்கு ஜெபிக்கணும். இதுக்கு தான் சர்ச். அதுதான் ஒரு பெரிய பாசு. ஒரு மெசேஜ் என்னுடைய ஐயர் அபிஷேக ஆராதனையில் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமணத்தில் ஆர்டினேஷன் வாங்கினேன். ஐயரா ஆர்டினேஷன் வாங்கிட்டு நான் வாங்குறப்ப எனக்கு அது 3 நாள் ரிட்ரீட் நடத்துவாங்க. அந்த ரிட்ரீட்டில் ஒருத்தர் சொன்னார், நீ எல்லாத்துக்கும் ஐயருப்பா, ஒரு கூட்டத்து ஒரு தெருவுக்கு இல்லை, ஆனால் அவங்க தான் ஜாதியை பேசுவாங்க. அது வேற, ஜாதியை பேசக்கூடாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஜாதியத்துவமே இருக்கக்கூடாது, யாரா வீடாக இருந்தாலும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் அவன் பாஸ்டர்னு பிரசம், எல்லாருக்கும் இல்லமானேன்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு பிஷப் மோகன்தாஸ் மாதிரி ஒருத்தர் மெசேஜுக்கு கூப்பிட்டாராம். அவரை மெசேஜுக்கு போகிறவர் ரொம்ப பெரிய ஆள், டாக்டர் பால் தினகரன், இவருடைய அடுத்த சம்பந்தி மாதிரி. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், பால் தினகரன் இவங்கெல்லாம் வர்றாங்கன்னா அந்த ரோடு எப்படி இருக்கணும், ஸ்டேஜ் இப்படி இருக்கணும். மோகன் அண்ணன் வர்றாங்கன்னா இவ்வளோ ரோடு இப்படி இருக்கணும், ஸ்டேஜ் இப்படி இருக்கணும். இன்னும் 10 லட்சம் மக்கள் வர்றாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகிடக்கூடாது, இப்படிலாம் கஷ்டம், அதெல்லாம் திங்க் பண்ணணும். அது பால் தினகரன், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவங்கெல்லாம் திங்க் பண்ணணும். எங்களை மாதிரி ஆள் டுபோக்கர் யார் கூப்பிட்டா என்ன, கூப்பிட்ட இடத்துல மைக்கு கிடைச்சா ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போக வேண்டிதான். நமக்கு யார் டி சவுந்தரபாண்டியன் பேசினா யார் வரும், ஒருத்தரும் வரமாட்டான். பாசு கூப்பிட்டா வருவான். அப்போ அதே மாதிரி அந்த பெரிய ஆட்கள் மீட்டிங் மாதிரி அவர் கேட்டார், எத்தனை பேர்ப்பா மீட்டிங் வருவாங்க? ஐயா ஒரு 10,000 பேர் வருவாங்க. 10,000 பேர் வருவாங்களா, வந்துடுறேன்ப்பான்னு வர ஒரு ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங் போனார். மீட்டிங் போனால் 8:30 மணிக்கு சர்வீஸ்னு கேட்டால் 8:30க்கா 8:15 ஒர்க்ஷிப் வந்துருங்க. 8:05 போயிட்டார். பெரிய சர்ச்சு வாய்ப்பு கிடச்சிருக்கு. 8:05 போயிட்டார். 8:05 போனால் அந்த பாஸ்டர் அப்போ தான் ஆல்ட்ரெலாம் துடைக்கிறாரு, கம்யூனியன் மிசல்ஸ் எல்லாம் துடைக்கிறாரு, தரையெல்லாம் அந்த பாஸ்டர் துடைச்சிட்டு இருக்கிறாரு. ஒருத்தருமே இல்லை சர்ச்சு உள்ள. 8:15 ஒர்க்ஷிப். அவர் ஒரு மனைவி 2 பிள்ளைகள் மட்டும் இருக்காங்க. என்னப்பா வருவாங்கய்யா. 8:30க்கு சர்வீஸ் 7 பேர், 8:45க்கு 10 பேர் மெசேஜ் டைம். என்னன்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லையா, இப்போ நீங்கள் மைக்கில் பேசுகிறீங்க, இந்த மைக்கோட சத்து இந்த ஊர் முழுவதும் கேட்கு. இந்த ஊருக்கு முழுவதும் நான் தான் யார்,
ஜோசுவாயா சொன்னார்ல, நான் சர்ச் இருக்க ஊரில் என்ன பண்ண சர்ச்சு. அப்போ இந்த ஊருக்கு யார் அவர்? போதகர். இந்த ஊருக்கு நான் தான் பாஸ்டரு. எங்கே என்ன நிகழ்வு நடந்தாலும் நடந்தது. அது ஒரு மாதிரி ஆகிட்டார். வந்த போதகர் பெரிய சர்ச்சை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே போனார். இப்படி ஏமாற்றி போயிட்டானே, நம்மளை ஏமாற்றிட்டான்னு நினச்சிக்கிட்டே இருந்தாரா. மெசேஜ் முடிஞ்சோடனே 2 தெருவழியாக கடந்து போகணும் தான் போனால் எல்லா மக்களும் எழுந்து நின்று பாஸ்ட் வரான்னு தோத்திரம் சொல்கிறாங்களாம். அவ்வளோ வரவேற்பா அந்த பாஸ்டருக்கு. அது ஒரு கிறிஸ்தவன் இல்லை, ஒரு முஸ்லீம் இல்லை, ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள அந்த பாஸ்டருக்கு அவ்வளோ மரியாதையாம். ஏன்னா எல்லா மக்களும் அந்த மைக்கில் லிசன் பண்ணாங்களாம். அந்த வாழ்க்கை அப்படி காணப்பட்டுச்சான். அதே மாதிரி இந்த சுவிசேஷ திருச்சபை துதியின் திருச்சபையாய், அநேகருக்கு மகிமையின் திருச்சபையாய், அநேகருக்கு வாழ்வு கொடுக்கும் திருச்சபையாய் மாற்றப்பட வேண்டும். இதுக்கு ஐயா ஜெபிச்சிருக்காங்க, அவருடைய துணைவியார் ஜெபிச்சிருக்காங்க, திருச்சபை மக்கள் நீங்களும் ஜெபிச்சிருக்கீங்க, இந்த கிராமத்து மக்களும் ஜெபித்திருக்காங்க. இந்த கிராமத்திற்கு இது மலையில் மேற்கும் பட்டணமாய் மாற்றப்பட வேண்டும். உண்மையாகவே ஒரு துதியின் திருச்சபையாய் இந்த சர்ச்சு வந்ததுங்க. பாஸ்ட் வந்தாருங்க, ஜெபிச்சாருங்க. எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வந்ததுப்பா. இந்த பாஸ்ட் வந்தாருப்பா, எங்கள் கணவன் மனைவி பிரிவினை எங்களுக்கு என்னாச்சு, மாறிச்சு. என்ன இந்த பாஸ்ட் பாருங்கள், தலையெல்லாம் வெள்ளத்தில் அந்த அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியல, சஃபாரிலாம் போட்டிருக்காரு. ஆனால் அந்த அவர் சொன்னதெல்லாம் அந்த அம்மா கேட்குது. அவங்க சொன்னதெல்லாம் எவ்வளோ அன்பாக இருக்காங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படி மாறக்கூடாது. எப்படி இருக்கணுங்க, சாட்சியாக இருக்கணும் வாழ்க்கையில். யார்ட்டையாவது 5 ரூபா கொடுன்னு அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, கடன் வாங்கியிருக்கக்கூடாது. இப்படி வாழ்க்கை அர்ப்பணிப்பு உள்ளமாக, அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது நம்முடைய மாடல் லைஃப். அதுதான் அப்போஸ்தலர் 11:24 அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்போடு கடந்து போகிறப்போ இந்த திருச்சபை மலைன்னு அந்த ஆலயத்தை இதே மாதிரி பக்கத்து ஊருக்காரங்க அந்த சர்ச்சுங்க வந்ததால், எங்கள் ஊரில் ஒரு சர்ச்சில் நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு கேட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடம் தரேன்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, 10 சென்ட் இடத்த கொடுத்துருவாங்க. நான் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன், சுந்தர்பன்ஸ் போயிருந்தேன். ஒரு சுந்தர்பன்ஸ் என்பது அந்த யூபிலி ஆற்று ஓரமாக எப்போவுமே ஈரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. எப்போவுமே ஈரமாக இருக்கிறதா அந்த எப்போவுமே தண்ணி ஈரமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த சுந்தர்பன்ஸ் என்று பெயர். சதுப்பு நிலக்காடுகள். அங்கே 80 கிலோமீட்டர் கல்கட்டாவிலேருந்து சிட்டி ஏர்போர்ட்லேருந்து 85 கிலோமீட்டர், 5 மணி நேரம் ட்ராவல். 85 கிலோமீட்டர் 5 மணி நேரம் ட்ராவல். கடைசியாக 1.5 கிலோமீட்டர் 45 நிமிஷம் ட்ராவல். 1.5 கிலோமீட்டர் 45 நிமிஷம் ட்ராவல். அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மீன் பிடிக்கிறது. குளம், வீட்டுக்கு முன்னால் குளம், திடீர்னு ஆற்றோட தண்ணி வருது, நிறையுது, தண்ணி போகுது. அதுக்கு பக்கத்தில் சின்ன குடிசை போட்டு மீன் பிடிச்சி சாப்பிட்றாங்க. வீடு அதெல்லாம். அங்கே ஒரு சர்ச்சு டெடிகேஷனுக்காக நான் என்எம்எஸ் உடைய ட்ரெஷரர், நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாங்கிற ஒரு 125 ஆண்டுகள் உள்ள பழமை வாய்ந்த மிஷனில் ட்ரெஷரர். எங்களை வரவேற்பதற்கு ஒரு தாயார் இருந்து கொண்டே இருந்தாங்க. அந்த தாயார் நாங்கள் போனதுலேருந்து இப்படி கை வச்சாங்க. இப்படி கை வச்சுட்டு இப்படி வச்சவங்க அந்த அம்மா அதுலேருந்து அப்படி. நாங்கள் ஒரு 4 மணி நேரம் அந்த ஊரில் இருந்தோம். நல்ல உணவு கொடுத்தாங்க. நல்ல உணவுன்னா நல்ல வெஜிடபிள் சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு, நிறைய ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. அந்த அம்மா கைகளை எடுக்கவே இல்லை. கண்ணீர்லேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணுறப்ப இந்த அம்மா யாருன்னு கேட்டேன்னா, அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா தான் இந்த சர்ச்சுக்கு 5 சென்ட் இடம் கொடுத்தாங்க. 5 சென்ட் இடம் கொடுத்தது இல்லாமல் சர்ச்சை கட்டுவதற்கு 50,000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. சர்ச்சு தரையிலேருந்து 4 அடி உயரம். ஏன்னா தண்ணி திடீர்னு வரும், போகும், பூச்சிகள் எல்லாம் வரும். 4 அடி உயரம் சர்ச்சு. அப்போ அந்த சர்ச்சு டெடிகேஷன் முடிஞ்சால் அந்த அம்மா சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னோம். அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க, என் உடம்பில் ஒரு விதமான அரிப்பு இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, குடும்பத்தில் அமைதி இல்லை, கண்ணீரான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வில் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த மிஷனரி இந்த இடத்துக்கு வந்தார். மகேந்திரன் வந்தார். என்னை பார்த்தார். அம்மா கவலைப்படாத, என் உடம்புல அரிப்பு இருக்கும், புண்ணாக இருக்கும், யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ரத்தம் வரும், யாருமே. ஆனால் அவர் பக்கத்தில், அம்மா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உன்னை சுகமாக்கிறார், காஸ்பல் சொன்னார்.
அந்த நேசிப்பே எனக்கு என்ன ஆயிடுச்சு, 50 விழுக்காடு புண்ணு என்ன ஆச்சு. அந்த இடங்களில் கைகள் வைத்து அவர் என்னைக்கு எனக்கு ஜெப ஆரம்பிச்சாரோ, ஜெபிக்க ஆரம்பித்த சிறிது நாட்களில் என் உடம்பில் உள்ள அரிப்புகள் எல்லாம் போயிடுச்சு. நான் இருக்கிற இடத்துலேருந்து மருத்துவத்துக்கு கல்கட்டா போகணும். கல்கட்டா போகிறதுக்கு ஒரு நாள் ட்ராவல், வர்றதுக்கு ஒரு நாள் ட்ராவல், அங்கே ஒரு நாள் தங்கணும், இங்கே ரோட்டில் தான் படுத்துருக்கணும், வசதி இல்லை, 3 நாள் ஆகும். ஆனால் அந்த ஏன்னா போக்குவரத்து பஸ்ஸுலாம் அவ்வளவு கிடையாது, ஒரு நாளைக்கு 1 பஸ்ஸு 2 பஸ்ஸு தான், நாங்கள் போயிட்டு வர முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் எங்களுக்கு இந்த மகேந்திரங்கிறவர் வந்தாரே, ஜெபம் பண்ணார், விடுதலை கிடைச்சதியா. அப்போ எனக்கு கிடைச்ச விடுதலை இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் சுவிசேஷம். அதுதான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுங்கள், அந்தியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பையும் வெறிச்சலை தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா என்னை அனுப்பினதால் நான் உங்களை அனுப்புகிறேன். எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமானேன், அங்கே தான் எல்லாருக்கும் எல்லாமானேன் ஆகிறார். காஸ்பிள் சொன்னால் எனக்கு விடுதலை கிடைச்சிது. நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறணுங்க. அதனால் எனக்கு இருக்கிற 10 சென்ட் இடத்துல 5 சென்ட் இடத்த சர்ச்சைக்கு கொடுத்தேங்க. என்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் சர்ச்சை கட்டுவதற்கு கொடுத்துட்டேங்க. ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் வரணும். அதுதான் கர்த்தருடைய ஆலய, மலைக்கு போங்கள், மரங்களை வெட்டுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை வெட்டுங்கள். அப்போ நான் பெற்ற இன்பத்தை காஸ்பலாக சொல்ல 2 வேனு 12 காரில் வந்திருக்கீங்க. சரியா? வர்ற வழியில் டபுள் லைனில் சாப்பிட்டு வந்துருக்கோம். 10 ரூபா காஃபியை 35 ரூபா கொடுத்து குடிச்சிருக்கோம். அந்த காஃபி குடித்தா 150 வருஷமா 200 வருஷம் உயிரோடு இருப்போம். அவன் ரீல் விட்றா, நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் ரீல் விட்றா, நம்ம கேட்குறோம். 10 ரூபா காஃபியோட மோசம். இப்படிலாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு நான் சொல்லலை. யார் சொன்னா? மாசு சொன்னார். அப்போ நாம் காஸ்பல் என்ன பண்ணணும், பிறருக்கு அறிவிக்கிற மக்களை காணப்பட வேண்டும். நம்முடைய பெற்ற இன்பத்தை பிறருக்கு சொல்லணும். அதான் ஆலயத்தை கட்ட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படி அர்ப்பணிப்போடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆலயத்தை கட்டுங்கள் சொன்னீங்கப்பா. சாலமோன் கெட்டியதால் அவனை போல ஒரு ஞானவான் உலகத்திலே இல்லாம ஆயிட்டாங்கப்பா. நெகேமியா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஒரு பெரிய குரல் கொடுத்ததால் நெகேமியாவுடைய வாக்கு சொல்லப்பட்டிருக்குப்பா. அந்த ஆலயத்திற்குள் போய் அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்ததால பெரிய அற்புதம் வல்லமை வந்துச்சுப்பா. அன்னைக்கு உலகத்தில் திருச்சபை தொடங்கப்பட்டது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். அதே வல்லமை எங்களுக்கு வேணும் தகப்பனே. இந்த துதி சுவிசேஷ திருச்சபையிலோட வல்லமை இறங்கியிருக்குப்பா. உங்களுடைய அபிஷேகம் இறங்கியிருக்குப்பா. இந்த கிராமத்திற்கு வடக்கன்புதூர் கிராமத்திற்கு மலைநேர்மிற்கு பட்டணமா இந்த கிராமத்து மக்களை வாழ்த்துவதற்கும் உயர்த்துவதற்கும், இந்த மக்களுடைய ஒருமைப்பாட்டில் வாழ்வதற்கும், இந்த மக்கள் இந்த தமிழகத்திலே இந்தியாவில் உயர்ந்த ஒரு கிராமம் என்று மாறுவதற்கு நீ கிருபை செய்யப்படுங்கப்பா. இந்த கிராமத்துடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிராமத்தில் வயது மூத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கிராமத்துடைய பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். உன் தேசத்தில் மலடி இருப்பதில்லைன்னு சொன்னீங்கப்பா. இந்த தேசத்தில் இனி இந்த கிராமத்தில் மலடி இருக்கக்கூடாது தகப்பனே. உம்முடைய மக்களாக நாங்கள் ஜெபித்து இந்த கிராமத்துக்குள்ள வைத்திருக்கிறோம் தகப்பனே. உன் கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. இந்த வடக்கன்புதூர் கிராமம் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய பிரசன்னம் இந்த வடக்கன்புதூர் முழுவதும் இறங்க போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும். நல்ல மழையை தாங்க, விவசாயத்தை தாங்க, விவசாயத்தின் மூலம் நல்ல வளர்ச்சியை தாங்க, நல்ல விலையை தாங்க, நோய் இல்லாத ஒரு விளைச்சல் நல்ல விலை, மக்களுடைய உயர்வு தகப்பனே. இதோ இந்த சுவிசேஷ திருச்சபை மூலம், துதி திருச்சபை மூலம் இந்த கிராமம் வளர்க்கப்படணும் தகப்பனே. திறமை பொருட்படுத்திருக்க ஜோஸ்வாயா குடும்பங்களுக்காக, அவர் கீழ்ப்பணிபுரியும் மகேந்திரனையா குடும்பங்களுக்காக, அவர் கீழ்ப்பணி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இதற்காக உழைத்த கொடுத்த ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை இங்கே பிளஸ் பண்ண போகிற தயவுக்காக கூட ஆசீர்வதிக்கும். இப்போ இயேசு மூலம் ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென். இன்றைய வேத வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Today's Bible verse, Matthew chapter 7 verse 7. Ask and it will be given to you. Seek and you will find. Knock and it will be opened to you. Amen.